ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கங்க. உங்களோட நிலப்பயிர் பண்ணை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து வேர்க்கடலை இந்த இடத்துல பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஏக்கர்ல பண்ணியிருக்கீங்க வேர்க்கடலை? இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த 7 ஏக்கர் பகுதி இது. இந்த பகுதியில் வந்து ஒரு 75 சென்ட் பகுதி இது. இதில் வேர்க்கடலை வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுவோம். அதாவது வேர்க்கடலை பொதுவாக என்னென்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இந்த கார்த்திகை மார்கழி பட்டம், அந்த பட்டத்தில் சாகுபடி பண்ணால் தான் நம்ம மகசூலும் கூட வரும். அந்த மாதிரி இந்த மார்கழியில் பண்ணது இது. கார்த்திகையில் பண்ணால் ரொம்ப மகசூல் கூட வரும். கார்த்திகையில் மழை இருக்கிறதுனால மண் பதம் வராது, உழவு ஓட்டுறதுக்கு சரி வராது. அது மார்கழியில் பதம் வந்ததுனால மார்கழியில் இது சாகுபடி பண்ணியிருக்குது. இது வந்து இந்த 7 ஏக்கரில் பல பயிர் சொன்னேன்ல, இதில் இந்த வேர்க்கடலை ஒரு முக்கியமான பயிர் இது. இது ஒரு ஆண்டு பயிர் தான். நம்ம இது விதைக்காக நம்ம ஒன்றா இப்போ இந்த சித்திரை மாதம் போட்டு விதையை தயார் பண்ணிக்கலாம். இந்த சித்திரை இப்போ இந்த மாதம் கூட போட்டு ஆடி மாதம் உரத்துக்கு இல்லை ஆடியில் விதைக்காக தயார் பண்ணலாம். மகசூல் கம்மியாக வரும். இந்த கார்த்திகை மார்கழியில் உரத்து தான் மகசூல் கூடுதலாக வரும். இந்த நான் நிற்கிற இந்த பகுதி வந்து நான் முதல்ல இந்த 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறின போது முதல்ல இதில் சீரக சம்பா நெல் சாகுபடி பண்ணேன். அந்த அந்த வயல் அதுக்கு பிறகு பல பயிர் மாறி மாறி இதில் சாகுபடி ஆகும். ஒரு நெல் வரும், ஒரு உளுந்து வரும், ஒரு எள்ளு வரும், இந்த மாதிரி இந்த பச்சை பயிர் வரும். இப்போ வேர்க்கடலை வருது. இப்போ இந்த வேர்க்கடலைக்கு பிறகு அடுத்தது வந்து பாரம்பரிய ரகம் வந்து நம்ம நாற்று விட்ருக்கேன். அந்த சிவன் சம்பான்னு ஒரு பாரம்பரிய நெல் ரகம், அது நடவு போட்டுருவேன். இப்போ அதனால் இதில் இயற்கை விவசாயத்தில் முக்கியமானது நான் திருப்பி சொல்கிறது, அந்த பயிர் சுழற்சி ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். இது விதை வந்து இது என்ன ரகம்னு சொன்னீங்கன்னா, இந்த G9 ஒரு ரகம், G7 இருக்குது, G9 இது. G9 வந்து இப்போ நல்ல மகசூல் வருதுன்னு வெளியே தான் நாங்கள் வந்து கமர்ஷியலாக விதையை வாங்கின்னு வரோம். விதையை வந்து விதை தான் இதில் வந்து இதில் முக்கியமான இதில் வந்து செலவு வந்து நம்ம விதைக்கு தான் செலவு அதிகமாகும். இது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 கிலோ வரைக்கும் விதை வந்து போட வேண்டியது ஆகுது. இது வந்து என்னென்னா 1 கிலோ ரூ. 200 விற்கிறாங்க விதை. இதில் முதலீடே வந்து விதைக்காக தான். இதெல்லாம் வந்து விதை நேர்த்தி பண்ணி நம்ம பண்ணி தான் நம்ம இதில் போடணும். ஆனால் நான் இந்த முறை விதை நேர்த்தி பண்ணலை. ஏன்னா இது நிறைய வருஷம் நம்ம இயற்கை முறையில் சாகுபடி பண்ண பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விதை நேர்த்தி பண்ணல. அதுக்கு மாற்றாக என்ன பண்ணிட்டேன், நான் இந்த ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் அப்படி வந்து அந்த இயற்கையில் வந்து அந்த வேர்கடுகள் நோய் வராதபடி நான் வந்து இலை வழி ஊட்டமாக ஒரு 2 முறை இதில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் தான் இது வந்து நம்ம விதை நேர்த்திக்கு பதிலாக நோய் வராமல் இருக்குது. நம்ம என்ன தான் நம்ம வந்து நம்ம இந்த விதை நேர்த்தி இந்த மாதிரி நம்ம வந்து இலை வழி ஊட்டம் இப்படிலாம் பண்ணால் கூட அந்த நோய் தாக்குதல், அந்த பூச்சி தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தே தீரும். அந்த வகையில் தான் இது சில இடத்துல வந்து இந்த இந்த வேர்பூச்சின்னு சொல்ல மாட்டாங்க, வேர் அழுகல் நோயின்னுவாங்க. அது சில இடத்துல இருக்குது. இது வந்து வேர்க்கடலை தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. எல்லா பயிருக்கும் வேர் அழுகல் நோயின்றது பொதுவான பிரச்சனை. அது வேர்க்கடலை கூடுதலாக இருக்கும். அதை நம்ம கட்டுப்படுத்தி சாகுபடி பண்ணிக்கணும். இது வந்து நான் இந்த G9ன்ற ரகத்தை போட்டிருக்கேன். இப்போ நான் விதையை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டுக்குள்ள 45லேருந்து 50 கிலோ விதை ஒரு ஏக்கருக்கு தேவை. இதில் அப்படி பார்த்தீங்கன்னா 75 சென்ட்டுக்கு ஒரு ஒரு 40 கிலோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். 40 கிலோ தான் வாங்கின்னு வந்தேன். ஒரு கிலோவே ரூ. 200 8,000 கிட்ட அது வாங்கின்னு வந்து இதில் பொதுவாக வேர்க்கடலையில் முதலீடே விதை தான். அதுக்கு தான் அதிக செலவாகும். அப்படி வாங்கின்னு வந்து தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். 40 கிலோ போட்டிருக்கேன். இதில் வந்து 2 முறையில் போடலாம். இப்போ எந்திர முறையிலும் போடலாம். நம்ம வந்து கிராமத்தில் மாட்டை வச்சு, உழவு மாட்டை வச்சு, பெண் ஆட்களை வச்சு போட்டது தான் இது. போன வருஷம் வந்து நான் வந்து எந்திர முறையில் போட்டேன். சில நேரத்தில் எந்திரம் சரியாக இயங்கலைன்னா நமக்கு வந்து ஒரே இடத்துல நிறைய விதையை போட்டுருது. இல்லைன்னா சரியாக மூடாமல் விட்டுருது. அந்த மண் சரியாக மூடாமல் விட்டுருது. அதனால் என்னென்னா இந்த உழவு மாட்டை வச்சு பாரம்பரிய முறையிலேயே அப்படி போட்ட வயல் தான். எந்திரம் சரியில்லைன்னு சொல்ல, அந்த குறிப்பிட்ட எந்திரம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக இயங்காதனால அது கிராமத்திலே இருக்கிறவங்க வேணாம் எந்திரத்தில் போட வேணாம். இப்போ எந்திரத்தை போடுறது தான் இப்போ காலத்தின் ரொம்ப கட்டாயம். எந்திரமயமாக்கலைன்னா இப்போ நமக்கு உணவே கிடைக்காது, ஆட்களே கிடைக்காது. இப்போ எந்திரமயமாக இதே வேர்க்கடலை கூட இப்போ நாங்கள் வந்து இப்போ இவங்க ஆள் எடுக்கிறாங்க இல்லைங்களா, இப்போ எந்திரத்தை வச்சு தான் அந்த வேர்க்கடலையே பிரிக்கிறாங்க. எல்லாருமே இப்போ நான் மட்டும் இவங்க வந்து வேலை செய்யறவங்க கேட்டதுக்காக இவங்களே வந்து அதை பிரித்து தரேன்றதுனால அவங்க விருப்பத்துக்காக விட்டுருக்கேன். இந்த கிராமத்தில் எல்லா வேர்க்கடலையும் எந்திரத்தை வச்சு தான் பிரிக்கிறாங்க. எந்திரம் இல்லாத இயங்காது இனிமேல் உலகம். எந்திர உலகம் இது. அதனால் எந்திரத்தை வந்து நம்ம ஆதரிக்கணும். அந்த வருஷம் பண்ணும்போது அந்த எந்திரம் செயல்பாடு சரியில்லாதனால உடனே ஜனங்கள் வந்து நம்ம பழையபடியே போடலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே இருமுறை நான் எந்திரத்தை தான் போட்டிருக்கேன். இதுவும் சிறந்த முறை தான். நேரம் ஆகும்.
சரியாக அந்த அந்த உழவு ஓட்டும் போது சரியாக பயிர் மறையும். அந்த எந்திரத்தை சரியாக பராமரித்தாங்கன்னா நமக்கு அதுலேயும் பிரச்சனை வராது. இல்லை அப்படி இல்லை, இது மகசூல்ன்றது முக்கியமான என்னன்னா, மகசூல் எந்த அடிப்படையில் வருதுன்னா மண் வளத்தையும் பொறுத்து இருக்குது. நம்ம இங்கே பயிர் இருக்குது பாருங்கள், பயிர் எண்ணிக்கை பொறுத்து இருக்குது. இந்த பயிர் எங்கள் பூமியில் விழுது பாருங்களேன், மாட்டில் அந்த போடுற பின்னால் அவங்க கரெக்டாக ஒரு சீராக விதையை போடணும். சில பேர் ஒரே இடத்துல கொட்டுவாங்க, சில பேர் கரெக்டாக போடுவாங்க. அந்த விதை விழுந்து இந்த விதை விழுந்து அதனுடைய எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கை பொறுத்து தான் மகசூல் எந்த பயிர் இருந்தாலும். குறிப்பாக இந்த வேர்க்கடலைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த உளுந்து, பச்சை பயிறு, வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சதுர மீட்டர்லேயே உங்களுக்கு 33 பயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பயிர் எண்ணிக்கை முக்கியமானது. இப்போ நான் சரியாக தகவலாக எனக்கு நினைவில் எடுத்து சொல்கிறேன். அந்த 31 சதுர மீட்டரில் அவ்வளோ பயிர் இருந்தால் தான் அந்த மகசூல் எட்ட முடியும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் காலி பகுதி இருக்குது. இங்கே விதை விழுந்திருக்கும், விதை பழுதாக இருக்கும், அங்கே முளைக்காமல் போயிடுச்சு, அங்கே நிறைய களை வரும். அப்போ இங்கே எல்லாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சீராக, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீராக இருக்குது. அப்போ அதே போல் நிலம் பூரா இருந்ததுன்னா மகசூல் கூட வரும். இங்கே காலி இடங்க அதிகமாக இருந்தால் மகசூலும் காலி ஆகிடும். அதுதாங்க பயிர் எண்ணிக்கை முக்கியமானது எந்த பயிராக இருந்தாலும். உரங்கள்னா நான் இயற்கை விவசாயன்றதுனால நான் முதல்ல அந்த இயற்கை எரு, அந்த தொழு உரம்னு அடிச்சிருவேன். அடுத்தது நம்ம பொதுவாக இந்த ஜிப்சம் சொல்லுவாங்க பாருங்கள். இந்த வேர்க்கடலை போகிறதுக்கு முன்னாடி அடியில் ஜிப்சம் போட்டு தான் நம்ம பண்ணுறது சரியாக இருக்கும். ஏன்னா ஜிப்சம் ஒரு இயற்கை விவசாயம் சொல்கிறாரு, ஜிப்சம் சொல்கிறாரே நீங்கள் நினைக்கலாம். ஜிப்சம் இயற்கையாக கிடைக்கிற ஒரு இடுபொருள். ஜிப்சம் ஆமாம், ஜிப்சம் இயற்கையாக கிடைக்கிறது. அதை ரசாயன முறையில் சொன்னால் அது கால்சியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அது இயற்கையாக கிடைக்கிற பொருள், அதனால் அது ரசாயனம் இல்லை. எல்லா இந்த பூமிக்கு நல்லது தான். அது அந்த 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 வேர்க்கடலை பயிருக்கு அதில் போட்டு நம்ம வேர்க்கடலை சாகுபடி பண்ணோமா மண்ணை இலக்கி தரும். அந்த வேர் நல்லா இறங்கி காய் பிடிக்கிறதுக்காக அது அந்த ஜிப்சம் பயன்படும். அதில் இருக்கிற சல்ஃபர் இந்த அந்த எண்ணெய் சதவீதத்தை கூட்டுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிங்க. ஆனால் ஒரு முறை அடியில் ஜிப்சம் போட்டு நம்ம பண்ணிவிட்டு 45 நாள் களை எடுத்து மறுபடியும் ஒரு ஜிப்சம் போட்டோமா நல்ல விழுது இறங்கி நல்ல காய் பிடிக்கும். மண் பொழப்பொழப்பு தன்மை இருந்தால் தான் அந்த அந்த வேர்க்கடலையும் நல்லா வரும். நம்ம கடினமாக இருக்கிற நிலத்தில் போய் வேர்க்கடலை போட்டால் காய் வரும், 4 காய் 5 காய் வரும். இதில் நல்ல மண் மணல் சாரியில் தான் இது நல்லா வேர்க்கடலை வரும். மணல் சாரியை இல்லைன்னா கூட இருமண் பாங்கில் கூட நல்லா வரும். அப்போ இந்த ஜிப்சம் போட்டோமா மண் பொழப்பொழப்பு தன்மையால் நல்லா விழுது இறங்கி காய் பிடிக்கும். அதுக்கு தான் அந்த அந்த ஜிப்சம் ஒரு முக்கியமானது. அது இல்லாமல் இந்த பூச்சி நோய் கட்டுப்பாட்டுக்கெலாம் நம்ம சொன்னேனே, ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் இந்த இலைப்பூச்சி வந்தால் நாம் அந்த வேப்ப எண்ணெய் மருந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி தான் இதில் பண்ணியிருக்காங்க. ஜிப்சன்றது வேர்க்கடலைக்கு முக்கியமாக பரிந்துரை பண்ணுறாங்க. எள்ளு கூட போடலாம் ஜிப்சத்தை. முக்கியமாக ரொம்ப அந்த கிளே சாயில்னு வாங்க, அழுத்தமான மண் இருக்குது பாருங்கள், அந்த அழுத்தமான மண் அதுக்கு இந்த ஜிப்சம் பரிந்துரை சொல்லுவாங்க. ஏன்னா மண் பொழப்பொழப்பு தன்மை இருந்தால் தான் எல்லா பயிருக்கும் நல்லா வேர் இறங்கி நல்ல மகசூல் கொடுக்கும். இதில் ஜிப்சம் எதுக்கு முக்கியமாக பயன்படுதுன்னா அந்த கலர் நிலம்னு சொல்லுவாங்க. கலர் நிலம்னா அந்த அந்த பிஹெச் அதிகமாக இருக்கும். அந்த கலர் நிலத்துக்கு இந்த ஜிப்சம் முக்கியமான ஒரு இடுபொருள். இந்த கலர் நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுறதுக்கு இந்த ஜிப்சத்தை போட்டு நல்லா உழுது அந்த தண்ணியை வெளியேற்றணும். அந்த கலர் நிலத்தில் அது சோடியத்தை வெளியேற்றி அந்த அந்த கலர் நிலத்தை நல்ல நிலமாக மாற்றும். அது அந்த ஜிப்சத்து இல்லாமல் நம்ம தழை விதைச்சி அதை மாற்றலாம், தொழு உரம் போட்டு மாற்றலாம். அப்படி பல வகை இருக்குது. ஜிப்சம் ஒரு முக்கியமான பங்கு இந்த கலர் நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுறதுக்கு ஜிப்சம். இந்த வேர்க்கடலையை பொறுத்த வரைக்குங்க இந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி இது வரும். 90 நாள்லேருந்து இந்த 110 வரைக்கும் 110 120 வரைக்கும் கூட வர ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த 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 நாட்கள் வேறுபடும். உதாரணமாக முன்னாடிலாம் அந்த நாட்டு ரகம்னு சொல்லுவாங்க. நாட்டு ரகம்னு இப்போ எதுவும் இல்லை, எல்லாம் ஆராய்ச்சி மூலிமா வெளியிட்ட ரகங்கள் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டு ரகத்தை விட இது குஜராத் ரகம் G9ன்றாங்க. இது நான் இப்போ இன்றைக்கி நான் இதை விதைச்சி இன்னைக்கு தேதிக்கு என்ன ஆச்சுன்னா 90, இன்றைக்கி 26 இது ஏறக்குறைய 115 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இன்னொரு 5 நாள் முன்னாடி கூட எடுத்துருக்கலாம். இது வேலை பழுவால் கொஞ்சம் மாறுது. 110ல் 120 நாள் எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும். பொதுவாக 90 நாளில் வந்துடும் சில ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை அந்த நாள் வேறுபடும். அதே மாதிரி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். சில மண்ணில் ரொம்ப நாளாகும் முதிர்ச்சி அடையத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வளமான மண்ணில் முதிர்ச்சி அடையத்துக்கு நாள் எடுத்துக்குது. வளம் கம்மியாகிற இடத்துல சீக்கிரம் முதிர்ச்சி அடைஞ்சிது. நெல் கூட பார்த்தீங்கன்னா நல்ல வளமான மண் பார்த்தீங்கன்னா நாள் பொறுத்து தான் அறுவடைக்கு வருது. வளம் கம்மியாக இருக்கிற மண் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அறுவடைக்கு வந்துடுது. அது இதில் நிறைய விவசாயிகளை முரண்படலாம். ஆனால் என்னுடைய அனுபவப்படி அப்படி தான் அது எனக்கு தோணுது.
இப்போ மகசூல்னா பாரம்பரியமாக நம்ம வந்து நம்ம நாட்டு ரகன்றாங்க விடுங்கள. இப்போ இந்த மாதிரி இந்த உயர் விளைச்சல் ரகங்கள்லாம் இந்த ஹைபிரிட் வெரைட்டின்றாங்க பாருங்க, இதுதான் கூடுதல் மகசூல் தருது. அதில் சந்தேகம் இல்லை. இதில் என்னன்னா இப்போ கண்டுபிடிக்கிற ரகங்கள்லாம் என்னன்னா இந்த இந்த முக்கியமாக எண்ணெய் அந்த சதவீதத்துக்கு தான் அவங்க கவனம் செலுத்தி பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து எண்ணெயினுடைய அளவு கூடுதலாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ 1 கிலோ ஆடைங்கன்னா கூடுதலாக எண்ணெய் வரும். எண்ணெயினுடைய சதவீதத்தை கூட்டி தான் இவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த வகையில் இது மகசூலும் கூடுதலாக வரும், எண்ணெயும் கூடுதலாக வரும். ஆமாம் ஆமாம். அதாவது வந்து என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு தான் நிறைய இருக்குது. அதாவது திண்டிவனம் 13 ஒரு ரகம் இருக்குது. அது ஒரு அருமையான ரகம். விஆர்ஐ 1, 2லாம் 2 ரொம்ப பிரபலமான ரகம். விஆர்ஐ 2லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் இணையான ரகங்கள் தான் அது. குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இப்போ எப்படின்னா நம்ம பகுதிக்கேற்ற ரகங்கள்னு வெளியிடுறாங்க. இப்போ இது குஜராத்தில் வந்துச்சுன்னா நம்ம பகுதிக்கு, நம்ம சூழ்நிலைக்கு, நம்ம மண்ணுக்கு அது இணங்கி போகுது. அது அடாப்டேஷன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பயிர் தான் நல்ல மகசூல் கொடுக்கும். இப்போ நம்ம ஆராய்ச்சிலாம் நம்ம திண்டிவனத்தெல்லாம் வந்து வேர்க்கடலை அந்த இந்த விஆர்ஐ சொன்ன பாருங்க, அதெல்லாம் நம்ம பகுதிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுறாங்க. அதுதான் காலத்துக்கும் நல்ல மகசூல் தரும். இது வந்து பரிச்சாயத்து முறையில் நம்ம பண்ணி பார்க்குறோம். இது முதல்ல பண்ணும்போது நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு இது புதுமையாக ஒரு நோய் வந்துட்டுனா இந்த இடத்துக்கு இணங்கி இது வராது. இப்போ நம்ம பகுதியில் இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த மண்ணுக்கு வருதா, இந்த கிளைமேட்டுக்கு வருதா ஆராய்ச்சி பண்ணி தான் வெளியிடுறாங்க. அது மாதிரி ரகங்கள் நட்டால் தான் நம்ம நோயிலேருந்து தப்பிக்கலாம், பூச்சியிலேருந்து தப்பிக்கலாம், நல்ல மகசூலும் பெறலாம். இது நல்ல மகசூல். நல்ல மகசூல் தான் வருங்க. இந்த G9 நல்லா தான் வரும். இப்போ நம்ம கடலை வந்து நம்ம விதையை போடுற அன்றைக்கி நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கணும். இது விதையை போடுற கணக்கை நம்ம மறந்துட்டா கூட இதுவே அதனுடைய மேல் தோட்டத்தை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக இதை பாருங்கள், நல்லா பழுத்து இருக்குது. இந்த மாதிரி இந்த புள்ளிலாம் விழுந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து இதுதான் அதனுடைய முதிர்ச்சி பருவத்தை காட்டுது. இது நோய் இல்லை. இது வந்து முதிர்ச்சி. இப்போ நம்ம வயோதிகத்தில் வருது பாருங்கள். இப்போ எனக்கு வயோதிகத்தில் தோல் சுருக்கம் வரா மாதிரி அதுக்கு அது முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அது இலையில புள்ளி அந்த நிறம் மஞ்சள் நிறம்லாம் வந்துருக்குது. இது பக்கத்துலேயே பாருங்கள், ஒன்று பசுமையாக இருக்குது. இது ஆரம்ப நிலையிலே இந்த மாதிரி பசுமையாக இருக்கும். அது முதிர்ச்சி அடையாத காட்டும். நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச செடின்னா இதுதான். நான் இதை ஒன்றா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதில் எவ்வளோ இதில் செடியில் காய் இருக்குது பார்க்குறேன். இந்த செடியில் இது 2 செடியாக வந்துருக்குது. நம்ம தகவல் சொல்லக்கூடாது. இதில் தான் இது காய். இந்த மண்ணுக்கு என்னுடைய பராமரிப்பு இந்த மாதிரி காய்ப்பு வந்திருக்கு. இதில் ஒன்று 20 காய் குறையாமல் இருக்குது. 2, 4, 6, 8, 10, 25 காய் இருக்கும். 25, 30 இருக்கும் ஒன்றும். இப்போ இது சரியான பதம். இது நான் இந்த மாதிரி பழுத்துதுன்னா இது சரியான பதம், எடுக்கிற பதம். இப்போ நீ ஒரு காய் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப திரட்சியாக இருக்கும். அந்த பருப்பும் அந்த தோலும் வந்து ரொம்ப ஒட்டின்னு இருக்கும். அது இடைவெளியே இருக்காது. இந்த பருப்புக்கும் இந்த மேல் தோலுக்கும் இடைவெளியே இல்லாமல் இருக்கும். அதுதான் சரியான முதிர்ச்சி அடைஞ்ச பருவம், முதிர்ச்சி அடைந்த நிலை. இப்போ எவ்வளோ மகசூல் வரும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த பச்சைக்காயை எடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கணக்கில் நான் சொல்கிறேன், 20லேருந்து 25 மூட்டை வரும். ஒரு ரேஞ்சு எடுக்கும்போது தான் இது வந்து ஒரு நிலையாக வந்து இவ்வளோ மகசூல் வரும்னு சொல்ல முடியாது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த நம்ம பராமரிப்புக்கு ஏற்ற மாதிரி அது வேறுபடும். அதனால தான் 20லேருந்து 25 நான் சொல்கிறேன். நீங்கள் எடுத்து ஆமாம். அப்படி வரும். 20 குறையாத வரும் பச்சை வேர்க்கடலை. இது நம்ம முக்கியமாக இதில் என்ன, நம்ம இயற்கையாக பண்ணுறதுல தரமான இது வந்து நஞ்சில்லாத உணவு. இந்த தழையை மாட்டுக்கு போட்டால் மாடு ஆடுலாம் சாப்பிடும். அதுவும் ஆரோக்கியமாக இருக்கும், பால் ஆரோக்கியமாக இருக்கும். அது ஒரு சைக்கிள். இப்போ அதுதான் நமக்கு திருப்தி. மண்ணும் கிடையில, இந்த சாயலும் கிடையில, நம்ம ஆயிலும் கிடையில, பல ஜீவனங்களோட ஆயிலும் கிடையில. அப்படி தான் இது.